பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம் மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, எல்லாரும் சொல்லுவாங்க, இசப்பா நம்மளை கைவிடவே மாட்டாங்க, இசப்பா நம்மளை விட்டு விலகவே மாட்டாங்க என்றெல்லாம். அது உண்மைதான். ஆண்டவர் நமக்கு அப்படித்தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஒழுக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது, ஆண்டவர் விரும்பாத காரியத்துக்கு நம்முடைய இருதயத்தை சாய்க்கும் பொழுது ஆண்டவரால் நம் இருதயத்தில் வாசம் பண்ண முடியாது. நாம் மன்னியாதது நிமித்தம், நாம் கோபப்பட்டது நிமித்தம், நாம் எரிச்சல் பட்டது நிமித்தம், நாம் பல தவறான காரியத்துக்கு இடம் கொடுத்தது நிமித்தம், நாம் பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சஞ்சலங்களையும் உபத்திரவங்களையும் தேவன் நமக்கு அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? அந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டும் வெளிவர, அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்து மனம் திரும்பி மீண்டும் தேவனோடு ஒப்புரவாக சில பாவத்தினால் வந்த பிரச்சனைகளை நமக்கு தேவன் அனுமதிப்பார். ஆண்டவர் சிலுவையில் தொங்கின அந்த 9ஆம் மணி நேரத்துல உலக மனிதர்களுடைய எல்லா பாவங்களும் அவர் மீது கொட்டப்பட்டதுனால, எல்லா மீறுதல்களும் எல்லாருடைய அக்கிரமங்களும் ஆண்டவர் மீது வந்து வெளுத்ததுனால அவர் பாவம் அறியாத தேவன் பாவமாக்கப்பட்டார். எனவேதான் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எப்பொழுதும் பிதாவோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். அவர் முகத்தை அவர் தரிசித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் அவர் மீது பாவம் கொட்டப்பட்ட பொழுது, சமாதானத்துக்கு உண்டான எல்லா தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது, அந்த பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது நிமித்தம் அந்த துக்கம் தாங்காமல் ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சத்தமிட்டு கதறினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு பரலோக கனெக்ஷன் இருக்க வேண்டும். இயேசுவை போல நாமும் எப்போதும் பிதாவோடு கூட பேசுகிறவர்களாய், இயேசுவோடு கூட தொடர்பு கொண்டவர்களாய், ஆவியானவரோடு இசைந்து நடக்கிறவர்களாய் நாம் எப்பொழுது வாழ வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், யோசனைகள், இருதயங்கள் எல்லாமே இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டதா இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்துல நம்ம பாவம் செய்யாமல் வாழ முடியும். இயேசுவும் நம்மோடு கூட இருந்து நம்ம எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் நம்மை பாதுகாப்பார். இன்றைக்கு நீங்க பாவம் செய்து ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டுட்டாரே என்று கலங்குறீங்களா? நீங்க எந்த பாவத்தை செய்து விழுந்து போனீங்க? எதனால உங்களுக்கு இந்த சஞ்சலம் என்பதை உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடம் மனம் திரும்புங்கள், மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட உங்களுக்கு உதவி செய்து உங்களை மீண்டும் எழும்பும்படி உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களை காப்பாற்றி ஆசீர்வதிப்பார். இசப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் இசப்பா என்னை கைவிட்டுட்டாங்களோ, என்னை விட்டு விலகிட்டாங்களோ, நான் தவறான காரியத்துக்கு இடம் கொடுத்து விட்டேனே என்று சொல்லி தங்களை மீண்டும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, ஒவ்வொருவரையும் உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பக்கமாய் சேர்த்து கொள்ளும். எந்த சூழ்நிலையும் உடைய பிள்ளைகளை கைவிடாமல் விட்டு விலகாமல் எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் ஜெயத்தோடு பரிசுத்தத்தோடு தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதன்வை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே.